அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, நபிமார்களினுடைய வாழ்வு தரும் படிப்பினை என்ற தொடர் தலைப்பில் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஆரம்பமாக இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சிறப்பையும் மதிப்பையும், இந்த மார்க்கத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த இடத்தை பற்றி நாம் எல்லாம் சென்ற உரையில் பார்த்தோம். இன்றைய தினம் அவர்களினுடைய வரலாறும், அவர்கள் செய்த அந்த அழைப்பு பணியும், அவர்களினுடைய மன உறுதியை பற்றி தான் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். நாம் ஆரம்பத்தில் கூறிய அடிப்படையில் ஈராக்கினுடைய பாபிலோன் என்ற ஒரு பெரும் நகரத்திற்கு பக்கத்தில் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்குகிறார்கள். அவர்களினுடைய காலகட்டம் என்று நாம் எடுத்துக்கொண்டால், தன்னுடைய முழு நாடும் தான் பார்ப்பதையெல்லாம் கடவுளாக ஆராதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். தங்களினுடைய கைகளாலேயே வடிவமைக்கப்பட்ட சிலைகளை கடவுளாகவும், வானத்தில் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் நிலவுகளையும் சூரியனையும் கடவுளாகவும், இவை யாவற்றையும் தாண்டி தன்னை போன்ற சக மனிதனை கூட கடவுளாக வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்களிடத்தில் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்குகிறார்கள். அவர்களினுடைய குடும்பமும் கூட அவரினுடைய தகப்பனை பற்றி அல் குர்ஆன் பதிவு செய்கிறதா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6வது அத்தியாயம் 74வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், லி அபீஹி ஆஸர அதத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா. இப்ராஹீமுடைய தகப்பன் ஆஸர் சிலைகளை வடிவமைக்கக்கூடியவராகவும் சிலைகளை கடவுளாக பாவிக்கக்கூடிய மனிதராகவும் இருந்தார் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இப்போ சிலை வணக்கத்தில் மூழ்கி சிலை வணக்கத்தை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் தான் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்குகிறார்கள். அவர்களினுடைய சமுதாயத்தை பற்றி அல் குர்ஆன் பதிவு செய்யும் பொழுது, சூரியனையும் கடவுளாகவும் சந்திரனையும் கடவுளாகவும் விண்ணில் தவழும் நட்சத்திரங்களையும் கூட கடவுளாக வணங்கி கொண்டிருந்த மக்கள். அந்த நாட்டினுடைய மன்னனை பற்றி அல் குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. நம்ரூத் என்ற அந்த மன்னன் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார், ஈராக்கையும் ஈராக்கை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களை எல்லாம். அந்த மன்னனினுடைய கொள்கை என்ன? நான் கடவுள் என்ற கொள்கை உடையவன் அந்த மன்னன். நானே கடவுள், கடவுளினுடைய ஆற்றல் எனக்கும் உண்டு, நானும் நல்லதை தீயதை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன், தன்னை கடவுளாகவே நினைத்து கொண்டிருக்கிறான் அந்த மன்னன். இப்படி படைத்த இறைவனுக்கு முழுமையாக மாறு செய்யக்கூடிய ஒரு சமூகத்தில் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து வாழக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். என்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்திலேயே இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்தை இது போன்ற தவறுகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தே வருகிறார். பொதுவாக இறை தூதர்கள் அல்லாஹுவிற்கு, அவர்கள் இறை தூதர்களாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலும் கூட அல்லாஹுவிற்கு இணை துணைகளை ஏற்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். பெரிய பாவங்கள் நிகழ்வதை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இறை தூதர்களை தனது கண்காணிப்பின் மூலியம் அல்லாஹ் பாதுகாத்து கொண்டே இருப்பான். காரணம், உலகத்தை சீர்திருத்தக்கூடிய மேன்மக்கள் இவர்கள்.
இவர்களினுடைய வாழ்வில் ஒரு பெரிய பாவம் நடந்து விட்டது என்று சொன்னால், இவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய நேரம் மக்கள் அந்த பாவத்தை சுட்டி காட்டி இவரை புறக்கணித்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி பெரிய பாவங்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்வில் நடைபெறாது. சிறிய சிறிய பாவங்கள் வேண்டும் என்று சொன்னால் மனிதர் என்ற ரீதியில் நடைபெற்றிருக்கலாமே தவிர, அல்லாஹ்விற்கு இணை வைப்பதோ, விபச்சாரம் செய்வதோ, மது அருந்துவதோ, இது போன்று நாம் எந்தெந்த பெரிய பாவங்களாக அல்லாஹும் நமக்கு பாடம் நடத்துகிறானோ அந்த பெரிய பாவங்கள் எல்லா இறை தூதர்களிடத்திலும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான். எந்த இறை தூதரினுடைய வாழ்விலும் அந்த பாவம் நடைபெறாது. அப்படித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு இணை துணைகளை ஏற்படுத்தக்கூடிய குடும்பத்திலும் சமூகத்திலும் நாட்டிலும் பிறந்தாலும் கூட அல்லாஹ் அவர் பிறந்ததில் இருந்தே அவரை தன் பக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்காணித்துக் கொண்டு அவரை அல்லாஹ் பிரத்யோகமாக பாதுகாத்து வருகிறார். குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த தகவலை பாருங்கள். 21வது அத்தியாயம் 51வது வசனம், வலகத் ஆதைனா இப்ராஹீம ருஷ்தஹு மின் கபுல் வகுன்னா பிஹி ஆலிமீன். நிச்சயமாக நாம் முன்னரே இப்ராஹிமிற்கு நேரான பாதையை நாம் அவருக்கு திடமாக காட்டி கொடுத்து விட்டோம். இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய நபித்தோழர்களும் தாபிஈன்களும் அவர் சிறுவனாக இருந்த பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு நுபுவத்தினுடைய பாதையை காட்டிவிட்டார். நேரான பாதையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு காட்டிவிட்டான். இந்த மக்கள் தவறான சூழலில் இருக்கிறார்கள், இதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இப்ராஹிமே நீ நிற்கிறாய் என்ற உணர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் சிறுவராக இருந்த பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு நேரான பாதையை காட்டிவிட்டார். அல்லாஹ்வை பற்றி அவர் சிறுவராக இருந்த பொழுதே அறிந்து கொண்டார். அல்லாஹ் அல்லாத யாரையும் எந்த சூழலிலும் ஆராதிக்கவும் கூடாது, வணக்கம் செலுத்தவும் கூடாது, வணங்குவதற்கும் பயப்படுவதற்கும் கண்ணீர் விட்டு கதறுவதற்கும் தகுதியான ஒரே இரட்சகன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறுவராக இருந்த பொழுதே கொடுத்து விட்டார். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், மின் கபுல், அவர் வலகத் ஆதைனா இப்ராஹீம ருஷ்தஹு, இப்ராஹிமிற்கு நாம் நேரான பாதையை கொடுத்தோம். மின் கபுல், முன்னதாகவே நாம் கொடுத்து விட்டோம். அவர் வாலிபம் அடைந்து முதிர்ச்சி அடைந்த நேரத்தில் அல்ல, அவர் சிறுவராக இருந்த பொழுதே அவருக்கு நேரான பாதையை நாம் கொடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தின் மீது அதிகம் இரக்கப்படக்கூடியவர்கள், அதிகமாக மனிதநேயம் மிக்கவர்கள். யாரையும் பகைப்பதற்கும் யாரையும் உதாசீனப்படுத்துவதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விரும்ப மாட்டார்கள். எல்லா மனிதர்களும் நேரான பாதை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த இலக்குடையவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பாவம் செய்த சமுதாயம் தண்டிக்கப்படக்கூடிய நேரத்திலும் கூட அல்லாஹ்வே நீ இரக்கம் காட்ட வேண்டும் என்பதாக கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் கதறியதாக வரலாறுகள் உண்டு, குர்ஆனினுடைய வசனங்கள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் வரலாற்றினுடைய தொடரில் நாம் பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு இறை தூதர் லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உறவினரும் கூட. அவர் மற்றொரு இடத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார். அந்த சமுதாய மக்கள் ஒரு பாவமான செயலை செய்கிறார்கள். அல்லாஹ் அந்த பாவமான செயலை செய்ததற்காக வானத்திலிருந்து கல்லை மலையாக பொழியக்கூடிய நேரம் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வே அவர்கள் மீது நீ இரக்கம் காட்ட மாட்டாயா என்ற அந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த ஒரு இறை தூதர். இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய தண்டனை யாரையும் பிடித்து விடக்கூடாது என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக தன்னால் முடிந்த அளவிற்கு சமுதாயத்திற்கு தன்னுடைய அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரான பாதையை காட்டுகிறான். இது சத்தியம் என்று தெரிந்ததற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உள்ளம் எல்லாம் பதறுகிறது. தன்னுடைய உறவுகளும் தன்னுடைய நாட்டு மக்களும் தன்னுடைய உலகம் இப்படியெல்லாம் அநீதத்தில் இருக்கிறார்களே, படைத்த இறைவனை அறியாத மூடர்களாக இருக்கிறார்களே என்ற அந்த பதற்றத்தில் எப்படியாவது இந்த மக்களுக்கு நமக்கு கிடைத்த இந்த நேரான பாதையை, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்த அவர்கள் செய்த அழைப்பு பணியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறார். அதில் ஆரம்பமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தகப்பன் ஆசரை பார்க்கிறார். ஒரு மனிதனினுடைய வாழ்வில் தாயும் தகப்பனும் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் அல்லவா? தாயையும் தகப்பனையும்
நேரான பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விரும்புகிறார்கள். தகப்பனுமோ சிலைகளை வடிவமைக்கக்கூடியவர், சிலைகளுக்கு பூஜை செய்யக்கூடியவர், நாடு முழுவதும் சிலை